தருமபுரி மாவட்டத்தில் இறுதி சுற்றினுடைய நிலவரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். தருமபுரி மாவட்டத்தை பொறுத்தவரை தருமபுரி சட்டமன்ற தொகுதியில் சௌமியா அன்புமணி, அதிமுக பாஜக பாமக கூட்டணியில் சௌமியா அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய மனைவி போட்டிடுறாங்க. சௌமியா அவர்கள் போட்டிடுறாங்க. சௌமியாவுக்கு ஓட்டு போட்டுறாதீங்கன்னு ராமதாஸ் அவர்கள் கண்ணீரோடு வீடியோ எல்லாம் வெளியிட்டிருந்தார். இந்த சூழலில் சௌமியா தருமபுரி தொகுதியில் போட்டிடுறாங்க. தேமுதிக சார்பில் டாக்டர் இளங்கோவன் இந்த தொகுதியில் களம் காண்கிறார். இந்த தொகுதியில் முந்துறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சௌமியா அவர்கள் களத்தில் முந்துறாங்க. இந்த தொகுதியில் சௌமியா அவர்களுக்கு சாதகமான அலை தான் வீசுது. சௌமியா அவர்கள் கொஞ்சம் கூடுதல் வாக்கள் வித்தியாசத்திலே வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் தருமபுரி மாவட்டத்தில் மொத்தம் இருக்கக்கூடிய 5 தொகுதிகளிலுமே அதிமுக அலின்ஸாக ஜெயிச்சிருந்தாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த முறை தருமபுரியில் சௌமியா வெற்றி பெறுகிறார். அடுத்த தொகுதி பாலக்கோடு தொகுதியில் கடந்த 5 முறையாக சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கக்கூடியவர் KP அன்பழகன், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர், முன்னாள் அமைச்சர். அவருக்கு எதிராக திராவிட முன்னேற்ற கழகம் வலிமையான வேட்பாளரை இந்த முறை நிறுத்தியிருக்கு. செந்தில்குமார் முன்னாள் எம்பியாக வெல்லாமல் இருந்தார். உங்களுக்கு நினைவில் இருக்கலாம், ஒரு அணைக்கட்டினுடைய விழாவிற்கு போய் எங்கே இந்துக்கள் மட்டும் அழைச்சிருக்கீங்க, ஒரு ஐயரை மட்டும் அழைச்சிருக்கீங்க, எங்கே ஃபாதர் எங்கே, இமாம் எங்கே அப்படின்லாம் கேள்விகள் எழுப்பி சமூக வலைதளங்கள் மூலமாக ரொம்பவே பரபரப்பாக பேசப்பட்ட செந்தில்குமார் இங்கே களத்தில் இருக்கார். செந்தில்குமார் KP அன்பழகனுக்கு கடுமையான போட்டியும் நெருக்கடியும் கொடுத்தாலும் கூட இந்த தொகுதியில் வெற்றி வாய்ப்பு யாருக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலக்கோட்டில் அதிமுகவினுடைய வேட்பாளர் KP அன்பழகனுக்கு தான் இருக்குது. அடுத்ததாக பெண்ணாகரம் தொகுதியில் காங்கிரஸ் கட்சியினுடைய சார்பில் பாமகவினுடைய GK மணியினுடைய மகன் தமிழ்குமரன் நிற்கிறாரு. பாமக சார்பில் செல்வம். இந்த 2 பேருக்கு இடையில தான் கடுமையான போட்டி நிலவுது. செல்வம் ரொம்ப எளிமையான குடும்ப பின்னணியிலிருந்து வந்தவர், பொருளாதாரத்தில் கொஞ்சம் பின்னாலும் உள்ளவர். தமிழ்குமரனை பொறுத்தவரை லைக்கா போன்ற பெரிய நிறுவனங்களில் வேலை பார்த்தவர். அவர் அதிரடியாக தடலடியாக பணத்தை ரொம்ப தடாலப்பட செலவு பண்ணிட்டு இருந்தாலுமே கூட பாமகவினர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய அணியினர் ராமதாஸ் அவர்களுக்கு அன்புமணி அவர்களுக்கும் பிளவு பிரிவு ஏற்படுவதற்கு காரணமாக இருந்ததே GK மணி தான் அப்படிங்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டை முன்னிறுத்தி காங்கிரஸ் கட்சியினுடைய தமிழ்குமரனை எப்படியாவது தோல்வியடைய வைக்கணும்னு தீவிரமாக கலப்பணி செய்ததுனால பெண்ணாகரம் தொகுதியை பொறுத்தவரை பாமகவுடைய வேட்பாளர் செல்வம் முந்துகிறார். பாப்பிரெட்டிப்பட்டியில் திமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் பழனியப்பன், அதிமுக சார்பில் கிட்டத்தட்ட மரகதம் முன்னாள் எம்எல்ஏவினுடைய மருமகள் உள்ளிட்டவர் களத்தில் நிற்கிறாங்க. பாப்பிரெட்டிப்பட்டியில் திமுக கோல் வச்சுக்கிறது. முன்னாள் அமைச்சர் பழனியப்பன் அவர்கள் அங்கு பாப்பிரெட்டிப்பட்டியில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. அரூர் தனி தொகுதி, அந்த தனி தொகுதியில் சிட்டிங் எம்எல்ஏ அதிமுகவினுடைய சம்பத்குமாருக்கும் திமுகவினுடைய வேட்பாளர் சண்முகத்துக்கும் இடையில் ஒரு டஃப்பான ஃபைட் இருக்குது. இழுபறி சூழல் அப்படின்னு சொன்னாலும் கூட சம்பத்குமார் கை கொஞ்சம் ஓங்குகிறது. ஸோ அந்த வகையில் தருமபுரி மாவட்டத்தில் மொத்தம் இருக்கக்கூடிய 5 தொகுதிகளில் கடந்த 2021 5 தொகுதிகளிலையுமே அதிமுக பாமக அலின்ஸ் ஜெயிச்சிருந்தாலும் கூட இந்த முறை அதில் ஒரு தொகுதி பாப்பிரெட்டிப்பட்டி தொகுதி திமுக வசம் செல்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. தருமபுரியை பொறுத்தவரை 4:1 என்பதுதான் இப்போதைய கள நிலவரம் அப்படிங்கிறதா நம்முடைய இறுதிக்கட்ட நிலவரமாக இருக்கிறது.